ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது என்னென்னு பார்க்குறீங்களா? குல்ஃபி ஐஸ்கிரீம் சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கே. 4 பேருக்கு குல்ஃபி ஐஸ்கிரீம் கொஞ்சம் ஹாட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. நம்ம ஜில்லுன்னு எதாவது சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால சரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்ப்போம். குழந்தைங்களுக்கு இப்போ எதுவும் வெளியிலலாம் வாங்கி கொடுத்தா செட் ஆகாது இல்லையா? 4 பேருக்கு ஐஸ்கிரீம் செய்யலாம் வாங்க. 6 லிட்ரு பால். 6 லிட்ரு பால் வந்து நீங்கள் 6 லிட்ரு கம்மியாக இருந்தால் கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்கள்கிட்ட எவ்வளோ அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த எடுத்துகிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. சிம்மில் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. பசும்பால் தான் இது. இதுக்குள்ள மேலே நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது நம்ம பாதாமை நல்லா கிரைண்ட் பண்ணி துருவி வச்சுருக்கேன். ஏலக்காய் 1 ஸ்பூன், பாதாம் ஒரு 5 பாதாம், கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். கார்ன்ஃப்ளவர் வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் போதும், நிறைய போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே நீங்கள் அதில் போட்டிங்கன்னா கட்டியாக ஆகிடும் பாலில் போட்டால். அதனால் கரைச்சி விட்டு தான் போடணும். கரைச்சி விட்டு நீங்கள் போடுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, மில்க் மெய்டு என்கிட்ட இப்போ வந்து மில்க் மெய்டு இருந்துச்சு, வாங்கி வச்சுருந்தது. அதனால் நான் இப்போ அதை யூஸ் பண்ணுறேன். 1 டம்ளர், அதாவது 1 டம்ளரில் எனக்கு ஸ்வீட் கம்மியாக இருந்தால் போதும்னா 1/2 டம்ளர் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிட்டேன். பால் நல்லா கொதிக்குது பாருங்கள். கொதிச்சு வரப்போ சுகரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் நல்லா கரையணும். அதனால நம்ம சிம்மில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ரொம்ப கெட்டியாக வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இதுக்கு நீங்கள் இதில் நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்க்கறதுனால அது நல்லா குழன்னு ஆகிடும், கெட்டியாக வந்துடும். நல்லா நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து சர்க்கரை கரைஞ்ச உடனே இதில் நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர் இருக்கு இல்லையா, மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் பிடிக்காது, வேண்டான்னு அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சமாக லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் கூட போதும். நமக்கு கெட்டியாக வந்துடும். இங்கே பாருங்கள், போட்ட உடனே அப்படி கெட்டியாக வருதுன்னு. சுகர், பால் இது மட்டும் தான் போட்டிருக்கோம். அந்த சுகரோட ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா லைட்டாக ஒரே ஒரு கல் உப்பு நீங்கள் போட்டுக்கலாம். பட் நான் உப்பு போடலை, எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஃபீல் ஆச்சு, அதனால் உப்பு போடல. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. சிம்மில் வச்சுருங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அதில் நம்ம என்ன போடுறோம் அப்படின்னா, இந்த மில்க் மெய்டு இருக்கு இல்லையா, நீங்கள் மில்க் மெய்டு உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். பால் பவுடர் இருக்கும்ல, அது 1 ஸ்பூன் கூட போடலாம். பட் அதுவும் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இருந்ததுனால ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர், அவ்வளோதான். அவைலபிளாக இருந்தால் போடலாம். பாருங்கள், சூப்பராக பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு, ஆசையாக இருந்துச்சு. இது வந்துட்டு ஏலக்காய் பவுடர் வந்துட்டு திப்பியாக அந்த வந்துச்சு. பசங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் அது வேண்டாம் அப்படின்ற ஃபீல் பண்ணாங்க. நீங்கள் வேணும் அப்படின்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். நான் நெக்ஸ்ட் டைம் செய்கிறப்போ இந்த மாதிரி எக்ஸஸாக இந்த பாதாம், முந்திரி இதெல்லாம் இல்லாமல் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக ஃபீல் பண்ணாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். நம்ம இன்றைக்கி டம்ளரில் தான் நம்ம ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். குல்ஃபி ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு இந்த குல்ஃபி கோன் ஐஸ்கிரீமுக்கு 4 டம்ளர், சின்ன டம்ளராக 4 டம்ளர் எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஆற வச்சுருங்க. சூடாக ஊற்றி அதில் வைக்க வேண்டாம். கொஞ்சம் நேரம் அப்படியே எடுத்து கீழே வச்சிட்டிங்கன்னா அதுவே ஒரு 10 மினிட்ஸில் ஆறி போயிடும். ஆறினதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம ஒரு 4 டம்ளர் எடுத்துகிட்டு 4 டம்ளர்லேயே நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஐஸ்கிரீம் கோன் அவைலபிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஐஸ்கிரீம் கோன் யூஸ் பண்ணுங்கள். ஐஸ்கிரீம் கோன் வேண்டாம், நம்ம டம்ளர்லேயே செய்வோம் அப்படின்னு ஃபீல் பண்ணதுனால இன்றைக்கி டம்ளரில் வச்சுருக்கேன். நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா ஓகே, நீங்கள் எல்லாத்தையும் போட்டு கூட செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், பிளாஸ்டிக் கவர் தான், அலுமினியம் ஃபாயில் தான் வேணும், ஐஸ்கிரீம் செய்யணுமே அலுமினியம் ஃபாயில் வேணும் அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணவே வேணாம். இது வந்து அந்த பிளாஸ்டிக் கவர் வந்து ஜஸ்ட்டு அந்த நம்ம வைக்கிற ஸ்டிக்கு வந்துட்டு மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த பிளாஸ்டிக் கவர் போடுறோம். பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நினச்சா பரவாயில்ல. இது நம்ம ஃபுட்டுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஜஸ்ட்டு அந்த ஸ்டிக்கு வந்து நகராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம அதை வந்து இந்த மாதிரி ஒரு கவர் போட்டு அதை ரப்பர் பேண்ட் போட்டுட்டு அதில் ஸ்டிக்கை சொருவி வச்சோம் அப்படின்னா இந்த ஸ்டிக்கு நகராமல் இருக்கும். சாஞ்சிச்சின்னா நம்ம ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்றப்போ அது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு முடியாது. அதுக்காக ஸ்டிக்கு நேராக இருக்கணுங்கிற ஒரே ஒரு ஸ்டெப்புக்காக மட்டும்தான் நம்ம அந்த பிளாஸ்டிக் கவர், ரப்பர் பேண்ட் இது எல்லாமே யூஸ் பண்ணுறோம். மற்றபடி ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. சின்னதாக கத்தி வச்சுட்டு ஒரு ஓட்டை போட்டு விட்டுங்க. லைட்டாக போட முடியல, அலுமினியம் ஃபாயில்னால் டக்குன்னு ஓப்பன் ஆகிடும், அது ஓட்டை போட்டுரும். பட் இதை நான் அப்படியே அடுப்பில் லைட்டாக காட்டிட்டு திரும்ப வந்து சூடாக இருக்கப்போ அந்த பிளாஸ்டிக் கவரில் அப்படி வச்சோடனே ஓட்டை விழுந்துருச்சு. பாருங்கள், லைட்டாக சின்னதாக போடுங்களேன், பெருசாகிடும். நீங்கள் வைக்கிறது அந்த பிளாஸ்டிக் கவர் போட்டதே வேஸ்ட் ஆகிடும் அப்புறம். ஓகே, ஸோ பாருங்கள், ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு அதை எடுத்து நம்ம அதில் வச்சாச்சு.
இதை நம்ம ஒரு 5 to 6 hours நம்ம ஃப்ரீசரில் நம்ம வச்சுட்டு அப்புறமா எடுத்து பார்த்தோம்னா நமக்கு தேவையான குல்ஃபி கோன் ஐஸ்கிரீம் ரெடியாக இருக்கும். சூப்பராக எம்மியாக வீட்டிலேயே சாப்பிட்லாம். ஓகேவா? இப்போது ஒரு 5 hours ஆகட்டும், ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவோம். 5 hours அப்புறம் எடுத்தாச்சு. பசங்க ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. பாருங்கள், நம்மளோட குல்ஃபி கோன் ஐஸ்கிரீம் ரெடி. இப்போ இதை நம்ம எடுக்கலாமா? இதை எடுக்கணும். அப்போது அப்படியே எடுத்தால் வருமா? வராது. அதுக்காக அப்படியே வச்சுருந்தா மெல்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. நார்மல் வாட்டர் எடுத்து அந்த தண்ணியில் இந்த டம்ளர் வச்சா அப்படியே ஓரம்லாம் லேசாக விட்டுரும். அதில் விட்டதுக்கப்புறம் நீங்கள் அதை அப்படி லைட்டாக திருப்பினீங்கன்னா அழகாக ரொட்டேட் ஆகி வரும். அப்போ நீங்கள் எடுத்திங்கன்னா சூப்பரான ஐஸ் உங்களுக்கு கிடச்சிரும். பாருங்கள், நம்ம தண்ணியில் வச்சு எடுத்துச்சு திருப்பினோன்னு வருது பார்த்திங்களா? அழகாக ரொட்டேட் ஆகுது. அப்படியே சூப்பராக எடுக்கிறோம். அதை வரப்போகுது நம்மளோட குல்ஃபி கோன் ஐஸ்கிரீம். சரியாக வரலன்னா திரும்பவும் தண்ணியில் வைங்க. திரும்பவும் தண்ணியில் வச்சுட்டு எடுங்க. வந்துருச்சு நம்மளோட குல்ஃபி கோன் ஐஸ்கிரீம் இஸ் ரெடி நவ். பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குல்ல? செம்மையாக அந்த டேஸ்ட் செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐஸ்கிரீம் தாங்க, குல்ஃபி ஐஸ்கிரீம். குல்ஃபி பாருங்க, நம்ம சாப்பிட போறோம்.